வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மார்ச் 14லேருந்து ஏப்ரல் 13 இந்த காலகட்டம். இது சோபகிருது ஆண்டில் வரக்கூடிய கடைசி மாதம் பங்குனி மாதம். அடுத்த ஆண்டு குரோதி ஆண்டு சித்திரை பிறந்தா. இப்போது இந்த மாதத்தில் என்ன மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனோட மாற்றம் தான் மாத பலன். அதனால் உங்கள் ராசிக்குள்ளே இருந்த சூரிய பகவான் இப்போ 2ஆம் இடம் சென்று விட்டார். மற்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாயும் சுக்கிரனும் மாறுகிறார்கள். 14/3/2024 அதே மாதம் பிறக்கிற அதே நாளில் செவ்வாய் பகவான் மகரத்திலிருந்து கும்பம் உங்கள் ராசிக்குள்ளே வரார். உங்கள் ராசியில் இருந்த சுக்கிர பகவான் 1ஆம் தேதி மீனத்துக்கு போகிறார். இந்த மாற்றங்கள்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய பகவானும் சனி பகவானும் இணைந்து ராசிக்குள்ளே இருந்தாங்க. அது ஒரு விதமான பிரச்சனையை கொடுத்தது. அந்த சூரியன் 7க்குடையவர், ராசி அதிபதி சனி. இந்த 7க்குடையவரான சூரியன் இப்போ விலகி, சனியிடமிருந்து விலகி 2ஆம் இடம் சென்று விட்டார். அது ஒரு விதத்தில் ரிலீஃப். ஆனால் அதே நாளில் செவ்வாய் திரும்பவும் சனி பகவானோட இணைகிறார். ராசிக்குள் சனி செவ்வாய் இணைவு. இந்த சனி செவ்வாய் இணைவும் அவ்வளோ விசேஷம் கிடையாது. சூரியன் சனி இணைவும் விசேஷம் இல்லை, சனி செவ்வாய் இணைவும் விசேஷம் இல்லை. அது ராசிக்குள்ளே தான் இந்த சம்பவம் நடக்குது. இப்போ உடல் உபாதைகள் ஏற்படும். குறிப்பாக சூடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும். கட்டி, பங்குனி வந்தாலே வெயில் ஆரம்பிக்க போகுது. அப்போ கட்டிகள், ரேஷஸ்ஸு, ஸ்கின் ட்ரபிள், ஸ்கின்னில் எரிச்சல், சிகப்பாகிறது தோலில், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். சிறு சிறு கொப்பளங்கள் வரும், அதில் நீர் வடிகிறது, மர்ம பாகங்களில் அரிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. சனி பகவான் குளிர்ச்சியான கிரகம், செவ்வாய் பகவான் ஹீட் சூடான கிரகம். இரண்டும் சேரும்போது ஒரு சமநிலை இல்லாத உடல்நிலை ஏற்படும். இந்த சித்த வைத்தியத்தில் வாதம் பித்தம் சிலைத்தியம் அப்படிம்பாங்க. அது மாதிரியான நமக்கு ஒரு சமநிலையாக இருக்காது. உடல் சூடாகும், குளிர்ச்சியாகும், அதிக சூட்டினால் ஜலதோஷம் பிடிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதம். அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். போகிற இடம் வர இடங்களில் தண்ணீர் பார்த்து அருந்தணும், குளிர்ச்சியான உணவை சாப்பிட்ணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இந்த 2ஆம் இடத்துல இப்போது என்னென்ன கிரகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமான புதன் 2ஆம் இடத்துல இப்போது நீச்சமாக இருக்கார். 1ஆம் தேதி உங்களுக்கு மிகவும் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன், அவர் 2ஆம் இடத்துல போய் உச்சமாக போகிறார். அப்போது பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அவர் நீச்சமாக இருப்பவருக்கு பங்கம் ஏற்பட்டு அங்கே நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும். சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம், நீச்சனுக்கு பங்கம் ஏற்பட்டு ராஜயோகம் ஏற்படும். அங்கே கூடவே சூரியனும் இருக்கார். அதனால் பண வரவு பிரமாதமாக இருக்கும். வராத பாக்கி, வராத இடத்துலேருந்து வரக்கூடிய பணங்கள்லாம் கைக்கு வந்துடும், வசூல் ஆயிரும். நீண்ட நாளாக கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு, இனிமேல் அந்த வராத பணம் அப்படின்னு நம்ம எழுதி வச்சுருவோம், கணக்கே மூடியிருப்போம், தூக்கி போட்டுருவோம், இனிமேல் வராதுன்னு. அந்த பணம்லாம் கைக்கு வந்துடும். அப்போது அது நமக்கு ஒரு நன்மை தானே. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் நல்ல சுப விஷயங்கள்லாம் நடக்கும். பேச்சுவார்த்தை நடத்தப்படும். கல்யாணம், சீமந்தம், காதுகுத்து, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சுப விஷயங்கள் நடக்கும். மங்களகரமான விஷயங்களில் நீங்கள் கலந்துப்பீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகள், அதில் கலந்துக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வாய்க்கு ருசியான உணவுகளை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை பல பேருக்கு ஏற்படும். நிறையா வருமானம் வரும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதன் மூலமே வருமானம் வரும். வக்கீல், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், சில இந்த தரகு வேலை பார்ப்பவர்கள், ஜோஷியம் சொல்கிறவங்க, இந்த மாதிரி ஆசிரியர்கள், இந்த மாதிரி பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் அதில் நல்ல வருமானம் வரும். இயல், இசை, பாட்டு, இந்த மாதிரி வாய்ப்பாட்டு கலைஞர்கள், பின்னணி இசையில் பின்னாடி பாடக்கூடியவர்கள், ட்ராக் சாங் பாடுறவங்க,
இந்த மாதிரி பல துறையினர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போது நேரம் நல்லா இருக்குது. ரொம்ப பிரமாதமான வாய்ப்புகள் தேடி வரும். சில பேர் ஹாஸ்யமாக பேசுவாங்க. டக்குன்னு ஒருத்தர் பேசணுன்னே பதிலுக்கு ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு கும்பராசியில் இருந்தாங்கன்னா நீங்கள் பேசுகிறது தான் கரெக்டுன்னு வரும். அவங்களுக்கு அடுத்து இன்னொருத்தர் யாராலும் பதில் விவாதம் பேச முடியாது. அந்த அளவுக்கு இப்போ உங்களுடைய வாத திறமை பிரமாதமாக இருக்கும். பேச்சில் ஒரு நயம் இருக்கும், அழகு இருக்கும், திறமை இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மாதம் இது. ஏற்கனவே உங்களுடைய திறமை அப்படி இருக்குன்னா இந்த மாதம் அது வெளிப்படும். சில பேருக்கு திறமை வெளிப்படாது, அதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்காது. இப்போ உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி பகவானால் தான் பிரச்சனையை தவிர 2ஆம் இடத்தில் இந்த கிரகங்களின் சேர்க்கை நன்மையை தான் செய்யப்போகுது. ரொம்ப அருமையான மாதம், மகிழ்ச்சியான மாதம், சந்தோஷமான மாதம், எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு மாதம். உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். வராத பாக்கிகள் வசூலாகும். குடும்பம் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாக இருக்கும். மாணவ மாணவிகள் பிரமாதமாக படித்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அதிக மார்க் வாங்கிறதுக்கான மாதம் இது. ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் மாணவ மாணவிகளில். அதில் கும்பராசிக்காரர்களை முதன்மையாக சொல்லலாம். 100க்கு 100 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் படிப்பீங்க. இந்த கேள்வியெல்லாம் படிச்சுட்டு போனேன் வரலையே, அதையும் எழுதி வச்சா என்ன அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு முடியும். உங்கள் திறமைகள் வெளிப்பட போகுது. பிரமாதமான மாதம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவதோடு சுப்பிரமணியரையும் சேர்த்து வணங்குங்க. இது சிறப்பான மாதம்.